கொலைகாரனுக்கு எதிராக சொல்லிட்டா உங்களுக்கு தண்டனை கிடையாது. அதுல இருந்து தப்பிச்சு விட்டுறலாங்க. பாவம் தெரியாம செஞ்சிருக்க அந்த பொண்ணு, நான் எல்லாரும் சொல்றோம். சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நல்ல மனிதர் என்ற காரணத்தினால் இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி விடணும், படிக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அழைச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய வர சொல்றாரு. இப்ப சார் சொன்னார்ல, அவங்க அப்பா நம்பலன்ட்டு 2 அப்பா அம்மா புள்ள 3 பேர் வர்றாங்க. ஆபீசர்ஸ் எல்லாம் சுத்தி உட்காந்துட்டு, உன்னை அப்ரூவர் எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டோமா, நடந்த சம்பவத்தை நீ அப்படியே சொல்லிட்டேன்னா உனக்கு தண்டனை கிடையாது, கோர்ட்ல ஏறி அப்படியே சொல்லிடலாம். அவன் தூக்குல தொங்கட்டும். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? ஆசிரியர்களே, பெற்றோர்கள் யாராவது இருந்தா கேட்டுக்குங்க, இருந்தாலும் இறந்தாலும் அவனோடு தான், அவனுக்கு எதிர்ப்பா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், அவனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதிர்ந்து போன பெற்றோர்கள், அவங்க அம்மா மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டாங்க. அப்படியே கேஸ்ல சேர்த்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அவனுக்கு ஆயுள் தண்டனை, அந்த பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று புழல் சிறையிலே இருக்கின்றால். அத்துணைக்கும் காரணம் ஒரு செல்போன். எப்படி உறைஞ்சு உட்கார்ந்துட்டீங்க பாத்தீங்களா? இதுதான் உண்மை. அதனாலதான் செல்போன் பெரிய வரம் என்றாலும் கூட அதில் உள்ள பாதகங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். இதனை ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு என்ன நிலை என்று பாருங்கள். நல்ல எண்ணத்தோடு குறிப்பிடுகின்றேன். இந்த பெண்ணோட வாழ்க்கை போச்சு. நீதிமன்றத்தையும் காவல் நிலையத்தையும் கனவில் கூட நினைத்து பார்க்காத அந்த பெற்றோர்கள் தினம் தினம் நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் காவல் நிலையத்திற்கும் சென்று திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்காகவா உங்களை படிக்க வைக்கின்றார்கள்? இதற்காகவா உங்களை பெற்று வளர்ப்பதற்கு ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி வளர்க்கின்றார்கள்? சித்திரச் சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை பெற்று வளர்ப்பதற்கு உன்னுடைய பெற்றோர் எத்தனை முறை ரத்தம் சிந்தினார்? தாய் எவ்வளவு வியர்வை சிந்தினார்? தந்தை நினைத்து பார்க்க வேண்டாம்?